டாடி என்னம்மா? வலது காலை எடுத்து வச்சு வாங்க டாடி. அடடா என் தங்கமே தங்கமே தங்க குட்டிகளே, என் பசங்களை நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாருப்பா. டாடி எவ்வளவு நேரம் பூரிச்சு போய் நிப்பீங்க? வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க டாடி. சரிடா செல்ல. ஐயோ மாப்ள, நான் உங்க அத்தை. எனக்கு இது வந்தது வரதுமா ஏன் கால விழுந்துட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க மாப்ள. என் பசங்க அராத்தங்கிறது ஒரு செகண்ட் மறந்துட்டேன், அதனால வந்த வேணாதா. ஐயோ சரி சரி எழுந்துங்க. நான் எதுக்கோ விழுந்தேன், நீங்க அப்படியே என்னை ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. நீங்க எழுந்துருங்க முதல்ல. எழுந்துருங்க. ஆமா. ஐயோ ஏய் ரெட்ட வாளுங்களா, இப்படி அப்பா கிட்ட குறும்பு பண்ணுவீங்க? அத்தை அவங்கள விடுங்க அத்தை, இப்படிதான் நாங்க வீட்டுல விழுந்து விழுந்து விளையாடுவோம். ஏடா பசங்களா? ஆமாப்பா. அடுத்து உங்களை செத்து செத்து விளையாட வைக்க போறோம். அதுக்கு என் பாடி தாங்குமாடா? ஏய் வானரங்களா, வந்தது உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்கள ஏய் விடுறி. ஆவுனா குழந்தைங்களை அடிக்க கைய உங்ககிட்ட பாத்தியா தமர, உன் மருமக பசங்க எப்படி விளையாட்டு காட்டுறாங்க. இவனுங்களை எப்படி ஒரு சின்ன ஊருக்குள்ள அடக்கி வைக்க முடியும்? அதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? ஒரு நிமிஷம் மாப்ள. அம்மா இந்தாங்க மாப்ள, பசங்களோட டிசி. டிசியா? இது எதுக்கு? ஊர்ல நல்ல ஸ்கூல்ல இல்ல மாப்ள, அதனால இங்க நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நாங்களும் இங்கேயே தங்கி இருந்து பசங்களை பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இவ்வளவு பெரிய ஊர்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்காம போகுது மாப்ள. இனிமேல் சென்னை நம்ம ஊரு தான். பாரி, என்னடா யோசிக்கிற? இங்க தங்கினா இங்கே இல்ல, சென்னையில ஒரு வீடு பார்த்து அங்க தங்கிதான் படிக்க வைக்கணும். ஆமா பாரி, நாங்க ஒரு வீடு பாக்குற வரைக்கும் இங்கேயே தங்கி இருந்துட்டு அப்புறமா நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். நல்ல விஷயம் தானே. பசங்களுக்கு நல்ல படிப்பு கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நம்ம குழந்தைங்களும் ஒன்னா இருந்த மாதிரியும் இருக்கும். ஆமா தமர, நானும் அந்த முடிவு தான் எடுத்திருக்கேன். ஆமா தாமர, வெண்ணிலா சொன்னா நம்ம வீட்டுக்கு ஏதோ கோகிலா மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே. அவ பேரு கூட ஏதோ அல்போன்ஸ் மேரியா? ஆமா நீ அப்படியே இங்க கோகிலாணி மாதிரி தான் இருக்காங்க. அவ கோகிலா மாதிரி இருக்கிறதெல்லாம் சரி, அதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தவள நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறது அது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கும். ஆமா பாரி, இது சாதாரண பிரச்சனை இல்ல, பெரிய போலீஸ் கேஸ் ஆயிரும். கிட்னாப் கேஸ்ல இருந்து பல கேஸ நம்ம மேல போட்டு புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. நமக்கு எதுக்கு அந்த சனியன்னு பேசாம அடிச்சு வெளியே துரத்துங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க. கலைவாணி, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாரி கூட போய் நல்ல ஸ்கூல்ல ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துருவோம். இந்த பேகை தூக்கிட்டு வாடி, முடியலடி என்னால. வாங்க. இங்க பாருமா, ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் நிறைய விஷயத்துல பிரச்சனையா இருக்குமா. இன்னொரு பிரச்சனை புதுசா உருவாகணும்னு நினைக்கிறியா? டேய், அவர் தான் இங்க வேற ஒரு வீடு பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்றாரு இல்லடா. இல்லம்மா, எனக்கு இன்னும் இதே சாக்கா வச்சு இவர் இங்கே டேரா போடுற திட்டத்துல தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்னங்க, வந்தவங்கள வந்ததும் வராதுமா நம்ம சந்தேகப்படலாமா? அவங்க தான் கொஞ்ச நாள்ல வேற வீடு பார்த்துட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல. இல்ல தாமர, எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் இங்கே தான் தங்க போறாரு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. அஸ்வின், வசந்த், கண்மணி 3 பேரும் இங்கதான் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆதவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் பாத்தீங்களா? குழந்தைங்க உறவோட சேர்ந்து இருக்கிறது தாங்க நல்லது. அவங்க இங்கே இருக்கட்டும், இங்கே தங்கி படிக்கட்டும். கொடுங்க கொடுங்க. அம்மா, எனக்கு இன்னும் சரியா படல. டேய், மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. நீ இதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத, பாத்துக்கலாம்.
சரி, அவங்க பசியோட இருப்பாங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம்? மேரி, உங்களுக்கு தண்ணி வேணுமா? நோ தேங்க்ஸ். எனக்கு வேணும்னா நானே போய் எடுத்துக்கிறேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம சிரமப்படுறீங்க? நீங்க போய் படுங்க. குட் நைட். நீங்க தூங்கலையா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க போய் தூங்குங்க. சரி, இந்த பாட்டிலை நீங்க வச்சுக்கோங்க, நான் வேற எடுத்துக்கிறேன். அப்ப அங்க வந்த முயல் சொல்லுச்சான், வர்ற வழியில உன்ன மாதிரியே ஒரு சிங்கத்தை பார்த்தேன்னு சொல்லுச்சான். இன்னொரு சிங்கமா? அது எப்படிப்பா? ம்ம். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தானேப்பா இருக்கும். இங்க பாரு அகல்யா, நீ முதல்ல அப்பாவை முழு கதையும் சொல்ல விடு. இடையில இடையில கேள்வி கேட்டுட்டு இருந்தா அப்பானால எப்படி கதை சொல்ல முடியும்? சரிப்பா, சொல்லுங்க. ஆ, ஏங்க, அப்புறம் குழந்தை நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? இன்னும் தூங்காம கதை பேசிட்டே இருக்கீங்க. இதோ நாங்க உடனே தூங்க போறோமே. அகல்யா, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் தூங்குங்க. அகல்யா, என்ன தூங்கலையா நீயே? அப்பா, ஆ? இந்த பக்கம் அம்மா, ம். அந்த பக்கம் நீங்க, ம். நடுவுல நான். அப்படி தூங்கலாமா? தூங்கலாமே, தாராளமா தூங்கலாம். அம்மா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்து அகல்யா பக்கத்துல படுத்துக்கோ. ம்? வந்துட்டேன். என்னங்க? அகல்யா பக்கத்துல நீ தூங்கணுமா? அம்மா வந்துருச்சு, சரி தூங்கு. அப்பா, நான் இவங்கள சொல்லலப்பா, நம்ம அம்மாவை சொன்னேன். டேய், உன் அம்மா தானே வந்து உட்கார்ந்துருக்கா. அகல்யா எங்க போற? அப்பா, இவங்க என் அம்மா இல்லப்பா. வெளிய இருக்காங்கல, அவங்க தான் என் அம்மா. நீ முதல்ல வெளிய போ. உன்னை வெளிய போன்னு சொல்றல. எங்க அம்மா வந்து படுத்துப்பாங்க. நீ போ. போ. என்ன? போ மாட்டியா? வா. ஏய் அகல்யா, வா. நீ ஏய் அகல்யா, இழுக்காத. இங்க வா. வா. நீ முதல்ல வெளிய வா. ஏய், அகல்யா. அகல்யா, வா. ஏய் அகல்யா. என்னங்க? அம்மா, நீங்க வாங்கம்மா, நம்ம உள்ள போய் தூங்குவோம். அப்பா அந்த பக்கம், நீங்க இந்த பக்கம், நான் நடுவுல. வாங்கம்மா, போய் தூங்கலாம். வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. வாமா, நம்ம 3 பேரும் ஒண்ணா படுத்துக்கலாமா? நீ வாமா. அம்மா வாமா. அம்மா எந்திரிச்சு வாமா. அம்மா வாமா. அம்மா வாங்கம்மா. 3 பேரும் படுத்துக்கலாம். வா. ஏ அகல்யா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வா என் கூட. நீங்க போங்க. நான் எங்க அம்மா கூட அப்பா கூட தான் படுத்து தூங்குவேன். அம்மா நீங்க வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா போய் தூங்கலாமா? வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. தூக்கம் ஏய், வருது. அகல்யா, வாங்கம்மா. இங்க பாரு. ஆண்டி படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தொந்தரவு பண்ணாத. பேசாம உள்ள வந்து தூங்குவா. அப்பா, இவங்க என் ஆண்டி இல்லப்பா. இவங்க தான் என் அம்மா. அம்மா உள்ள வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா வாங்கம்மா. அகல்யா, அவங்க தான் உன் அம்மா. அப்படியே இருக்கட்டும். ஆனா இப்ப அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ வா என் கூட. அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் அவளை விடுங்க. அம்மா வாங்கம்மா, நம்ம உள்ள போய் தூங்கலாம். சரி அகல்யா குட்டி, நீ, நான், அப்பா
3 பேரும் ஒன்னா தூங்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? ம், சரி. சரி வா, அம்மா மடியில படுத்துக்கோ. அம்மா கதை சொல்லுமா? சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். இவ்வளவு பெரிய காடா? ம், அங்க ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சாம். இவ்வளவு பெரிய சிங்கமா? ம், அந்த சிங்கம் ஒரு நாள் நல்லா தூங்கிடுச்சாம். இப்படியா? ம், அகல்யா குட்டி, இடையில நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அம்மா உங்களுக்கு கதை சொல்லுவேன். நீங்க கண்ணை மூடிக்கிட்டே கதையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? சரிம்மா. சொல்லுங்கம்மா. நீங்க கண்ணை மூடுங்க. அப்ப அங்க ஒரு எலி வந்துச்சாம். உமா, குழந்தை தூங்கிட்டா நீங்க உள்ள தூக்கிட்டு போய் படுக்க வைங்க. சரி. உமா, ஆ? ஐம் சாரி. என்னால உங்களுக்கு நிறைய கஷ்டம். சச்சா, எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்களும் எங்க அகல்யாக்காக தான் எங்க வீட்டுல தங்கியிருக்கீங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம குழந்தை உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறாளேன்னு தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் உங்க குழந்தைக்காக மட்டும் இங்க இல்ல, என் பாதுகாப்புக்காகவும் தான் இங்க இருக்கேன். என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப சங்கடம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. குழந்தை இந்த மாதிரி அடம் பிடிக்கிறத தயவு செஞ்சு நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கூடாது. ஐயோ, குழந்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நீங்க 2 பேரும் worry பண்ணிக்காதீங்க. குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வைங்க. மேரி, நீங்களும் போய் தூங்குங்க. அம்மா நீயும் தூங்க.
கோகிலா மேரி, மேரியா கோகிலாவா? கன்ஃபியூசன். என்னம்மா? அவரு உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஏன் ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணானா? கீழே கீழே விழுந்து தொலைய போறாரு. கீழே இறங்க சொல்லுங்க. 2-3 தடவை சொன்ன காதுலே வாங்கல. சரி நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். போயிட்டியா? இவன் என்ன காத்துலயே கால்குலேட்டர் போட்டுட்டு இருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? ஒரே குழப்பமா இருக்கு. டேய் கொக்கு கொக்கு, டேய் படுபாவி, தள்ளி சாகடிக்க பாத்தியாடா? டேய் நீ கீழே விழுந்துற போறன்னு புடிச்சேன்டா. ஏண்டா நல்ல ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டியாடா? டேய் நீ இப்படி எல்லாம் யோசிச்சு உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிற? இல்ல கிரி, டபுள் ஆக்ஷன்ங்கிறது எம்ஜிஆர் சிவாஜி படத்துல இருந்து தளபதி வரைக்கும் சினிமால தானே பார்த்திருக்கோம். என்னைக்காவது நம்ம தெருவுல, நம்ம ஊர்ல, நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் பார்த்திருப்போமான்னு யோசிச்சுட்டு இருந்தாடா. நாடா டபுள் ஆக்ஷனை பத்தி யோசிச்சுக்கிற? என்ன கதை கதை ஏத போறியா? நான் கதை எழுதல கிரி, நம்ம கிட்ட யாரு கதை விட கூடாதுங்கிறதுக்காக யோசிக்கிறேன். என்னடா சொல்ற கொக்கு? கோகிலா மாதிரி மேரி இருக்கு, மேரி மாதிரி கோகிலா இருக்காங்களே, இதெல்லாம் உண்மையா இல்ல நம்மள வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது எப்படிடா அச்சு அசல் ஒரு இம்மி கூட பேசாம ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியும்? இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. கொக்கு உனக்கே தெரியும், உன்ன மாதிரிலாம் என்னால யோசிக்க முடியாது. நான் பிறந்ததுல இருந்து யோசிச்சதே இல்லடா. அதனால நீ என்ன நினைக்கிறியோ அத லபக்குன்னு சொல்லு, நான் கபக்குன்னு புடிச்சுக்கிறேன். என்ன டேய் கீரி, எனக்கு என்னவோ கோகிலாவா அந்த வீட்டுல இருக்காளே, அவதான் உண்மையான மேரியா இருப்பாளோன்னு எனக்கு தோணுதுடா. அப்படிங்கிற? அப்படியே தான்டா, கணக்க கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்ப ஆளாளுக்கு வேஷம் போட்டு விளையாடி நம்மளோட 1 லட்ச ரூபா காசுக்கு வேட்டு வைக்கலான்னு பாக்குறாங்க. டேய் அந்த 1 லட்ச ரூபாயை யார் விட்டா? டேய் கீரி, அந்த பொண்ணு மேரி கிறிஸ்டின் தானே? ஆமா கொக்கு. கிறிஸ்டின்ஸ்னா சர்ச்சுக்கு போவாங்கல்ல? ஆமாண்டா கொக்கு. டேய் கோகிலாவும் மேரியும் ஒண்ணுங்கிற சந்தேகத்தை இப்போதைக்கு பீட்டர் கிட்ட சொல்ல வேண்டாம். மேரிய கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட நிப்பாட்டிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேடா. நம்ம கிட்டேவா? நம்மலாம் யாரு? யாரு நம்மலாம்? டேய் பிக் பாக்கெட்ரா, அதான் ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறாங்களே, திருடர்கள் ஜாக்கிரதை. பார்த்ததில்லையா நீ? இதுல என்னடா உனக்கு பெருமை? ஏண்டா ஒரு 1.5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வாடா. சார், அந்த மேரி அம்மா சர்ச்சுக்கெல்லாம் போவாங்களா சார்? ஆமாய்யா, மேரி சர்ச்சுக்கெல்லாம் போவா. அவ சர்ச்சுக்கு போவாங்கிறது மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு அவ போகாம இருக்கவே மாட்டான். அப்ப நாம ஏன் சார் சர்ச்சுக்கு முன்னாடி போய் தேடக்கூடாது? ஆமா சார், பிரில்லியன்ட் ஐடியா. மேரி சர்ச்சுக்கு வரத்தான் போறா, நம்ம கையில மாட்டத்தான் போறா. ஆமா சார், அதான் சார் எங்களுக்கு ஓணும். வாங்க சார், நாங்க 2 பேரும் உங்களை சர்ச்சுக்கு இட்டுன்னு போறோம். வாங்க வாங்க வா சார். அகல்யா நில்ல அகல்யா. ஏய் இப்ப நீ நிக்க போறியா இல்லையா? நேரம் ஆயிட்டே இருக்கு, உங்க அப்பா வந்து என்ன திட்ட போறாரு. ஏய் அகல்யா நேரம் ஆகுது, அகல்யா நில்லு. அகல்யா நில்லு. ஷோ ஏய் சொல்றேன்ல, அம்மா கோவம் வந்து நில்லுமா. ஏய் ஏய் அகல்யா நில்லுடி. அகல்யா மாட்டா அடி வாங்குவ. அகல்யா நில்லு. அகல்யா சொல்றேன்ல. என்ன அகல்யா காலையிலேயே அம்மா பொண்ணு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க, நான் விளையாடுறேன். உங்க பொண்ணு ஒழுங்கா கிளம்புறாளான்னு பாருங்க. ஏய் உமா, அந்த சட்டையை என்கிட்ட கொடு. என் பொண்ணு எவ்வளவு சமத்தா என்கிட்ட போட்டுக்கிறான்னு பாரு. கொண்டா பார்க்கலாம் பார்க்கலாம். அகல்யா இங்க வா. நான்
அகல்யா சட்டையை போடு. கோயிலுக்கு போகணும், அப்பாவுக்கு நேரமாச்சுல்ல. ஆஹா, நான் போட மாட்டேன். வாங்குறல்ல. இரு. ஏய், அகல்யா ஏய், நில்லு அகல்யா. அகல்யா. அகல்யா சொன்னா கேளு. அகல்யா, நில்லு. நில்லு அகல்யா. அகல்யா ஏய், அகல்யா, நில்லு. பிடிக்க பிடிக்க. சட்டையை போடு. நான் போட மாட்டேன். சொன்னா கேளு. என்ன 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 சட்டை போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளா? ஆமாங்க, விளையாடிக்கிட்டு சட்டையை போட மாட்டேங்குது. அகல்யா குட்டி சட்டையை போட்டுக்கோங்க. ஓகேம்மா, நீங்க சொன்னா போட்டுக்கிறேன். வெரி குட் கேர்ள். நீங்க சொன்னா தாங்க கேக்குது. போட்டு. ஹலோ சொல்லுங்கம்மா. ஆல்பர்ட், மேரிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாப்பா? ஐயோ அதான் தகவல் கொஞ்சம் தப்பாயிடுச்சுமா. நம்ம மேரி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குன்னு